கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோபுவின் புத்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எல்லா காரங்களை ஊத்துறாங்கன்னு சொல்லாமா? இந்த 2025 ஏப்ரல் மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குதத்தம் என்ன? இயேசுன்ற நாமத்தை யாரெல்லாம் உச்சரிக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குதத்தங்கள் அத்தனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ஆமென். ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வாக்குதத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த கர்த்தர் நமக்கு என்ன பேசுகிறார் என்றால், நான் உன்னை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவர் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இதுவரைக்கும் செய்தவர் செய்கிறார், தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார் என்று தேவன் நமக்கு இங்கே சொல்லுகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் அப்படின்னா என்ன? உங்களால் ஆராய்ச்சியே பண்ண முடியாது. இது எப்படி இது நடந்தது என்ன? நம்மளாம் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு நிறைய திட்டங்கள் போடுவோம். இந்த திட்டத்தில் நம்ம இந்த காரியத்தில் நம்ம செய்யலாம் அப்படின்னு திட்டம் போடுவோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் செய்ய போகிற காரியத்தை உன்னால் ஆராய்ந்தே பார்க்க முடியாது. ஆமேனா? எவ்வளோ செய்வார்? உன்னால் எண்ணவே முடியாது. நீ விரல விட்டுலாம் எண்ண முடியாது. நீ எத்தனை கால்குலேட்டர் எடுத்து நீ வச்சு உட்காந்து நீ போட்டாலும் கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்திருக்கிற அதிசயங்களை எண்ணவே முடியாது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அப்போ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையிலே இந்த வாக்குதத்தம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடக்குது, எப்படி தேவன் நடத்துகிறாரு. இயேசு ராஜா சமூகத்தில் வந்து அவர் நாமத்தில், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட நெருக்கம், இப்படிப்பட்ட தேவைகள், என்னுடைய வாழ்வை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி நம்ம அவர் சமூகத்தில் போய் நிற்கும் போது கண்டிப்பாக தேவன் இந்த காரியத்தை செய்து முடிப்பார் என்பதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கவனிங்க, இன்னைக்கு இந்த வாக்குதத்தை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி பலிக்க செய்ய போகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம், இது உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்குமா? ஆமென். என்னது? இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது ஒரு வசனத்தை வாசிங்களேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32வது அதிகாரம். எரேமியா 32வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிக்கும் போது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கவனிங்க, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். நம்மெல்லாம் எதில் இருக்கிறோம்? மாம்சத்தில் இருக்கிறோம். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, மாம்சத்தில் இருக்கிற உனக்கு நான் தேவனாய் இருக்கிறேன். மாம்சத்தில் இருக்கிற உனக்கு நான் தேவனாய் இருக்கிறேன். அப்படியானால் நான் உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு அதிசயத்தையாவது செஞ்சிருக்கணும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒரு அதிசயம் அல்ல, எண்ணிக்கைக்கு அடங்காத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார். இப்போ இயேசு ராஜா மாம்சத்தில் வெளிப்பட்டார். கிறிஸ்தவத்தினுடைய ரகசியமே என்னன்னா, தேவன் எதில் வெளிப்பட்டார்? மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவனாகிய கர்த்தர். இங்கே சொல்றது என்னன்னா, தேவனாகிய கர்த்தர். ஓகே, என்னை நீ விசுவாசிக்கிறது உண்மையானால், என்னை நீ ஆராதிக்கிறது உண்மையானால், கண்டிப்பா உன் வாழ்க்கையில நான் அதிசயம் செய்திருப்பேன். அப்படி அதிசயம் செய்யலைன்னா அதை சொல்ல தேவையில்லை. நீ என்னை விசுவாசிக்கலன்னு அர்த்தம், நீ இன்னும் என்கிட்ட வரலன்னு அர்த்தம். என்கிட்ட வந்தா, என்கிட்ட நீ வர அப்படின்னாவே என்னன்னா, உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நான் செய்திருப்பேன். மறுபடியும் நான் சொல்கிறேன், மாம்சமான எல்லாருக்கும் நான் தேவன். ஆனால் என் சமூகத்தில் வந்திருக்கிற உனக்கு நான் கண்டிப்பாக அதிசயத்தை செஞ்சுட்டு தான் என்னை நான் வெளிப்படுத்தி உனக்கு காண்பிப்பேன். இதை பாருங்களேன், பேதுருவை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. சும்மாலாம் பேதுரு ஊழியத்துக்கு வர முடியாது. இரவெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இரவெல்லாம் மீன் பிடிக்கிறாரு கலிலேயா கடலில். மீனே அகப்படலை.
இயேசுராஜா வந்து சொல்றாரு, பேதுருவே நீ ஆழத்தை தள்ளி கொண்டு போய் வலைய போடுன்னு. இல்லாண்டவரே நைட்டெல்லாம் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல. இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் வார்த்தையை நம்பி நான் போகிறேன் ஆண்டவரே. ஆமேனா? பார்த்தீங்கன்னாக்கா வலை கிழிந்து போகத்தக்கதான மீனை கொடுத்து தன்னுடைய கூட்டாளிகளெல்லாம் அழைத்து அவங்களுடைய படகையும் நிரப்பி பார்த்துட்டு என்ன ஃபாலோ பண்ணி வான்ட்டார். ஆமேனா? நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் இப்போ கேள்வியோடு உங்களை ஆரம்பிக்கிறேன். உண்மையிலேயே எனக்கு என் தேவன் தான் கர்த்தராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில் அவர் அதிசயத்தை செய்திருக்கிறார். ஆமேனா? மாம்சமான எல்லாருக்கும் நான் தேவன் என்பதற்கு ஒரே அடையாளம், உன் வாழ்க்கையில் நான் அதிசயத்தை செய்திருப்பேன், இது என் கர்த்தர் தான் செய்தார்னு உன் மனசு லப்டப் லப்டப் லப்டப்னு ஒழிச்சுக்கினே இருக்கும். ஏனென்றால் அவர் நம்மை நேசிக்கிற தேவன். பிள்ளைகள் மாம்சத்திய இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் மாம்சத்திய இரத்தத்தையும் உடையவர் ஆனார். ஆமென். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழித்தார். எப்படி? இந்த தேவனுடைய பிள்ளைகளை கண்ணீரில் கவலையில் வேதனையில் ஆழ்த்தின பிசாசு அவன் தலையை நசுக்கிட்டு எல்லாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் உள்ள என்ட்ராகி அதிசயத்தை செய்திருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்லுவேன், உலகத்தில் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒவ்வொருத்தரையும் மைக்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா மைக்கை கீழே வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு அதிசயத்தை சொல்லிக்கினே இருப்பாங்க. ஆமேனா? அவர் யாரவனா எடுத்துக்க, உள்ள வந்து உட்கார்ந்திருக்கிற அத்தனை மாம்சமானவர்களுக்கும் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். கண்டிப்பா உங்க உள் உணர்வுல அவர் செய்த அதிசயங்களினுடைய அந்த ஜீவன் இருக்கிறதுனால தான் அவரை ஆராதிக்கிறதுக்கு ஓடி வருகிறோம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்லை ஆண்டவரே நீங்கள் அற்புதங்கள் அதிசயங்களை செய்தீங்க, எங்களை வாழ வைத்திருக்கிறீங்க, நல்லது. ஆனால் இன்னைக்கு பயங்கரமாக நான் நெருக்கப்பட்டிருக்கிறேனே. ஓகே, இப்போ நான் உன்னை நினச்சிட்டேன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை நான் செய்வேன். அல்லேலூயா. அந்த அதிசயத்தை செய்த அதே தேவன் தான் இப்படிப்பட்ட மகிமையான அதிசயத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் அப்படின்னா என்ன? ஆக அதிசயம் என்னன்னு பார்த்துட்டோம், இது எண்ணிக்கைக்கு அடங்காது. சரி, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் அப்படின்னா என்ன? எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 126வது சங்கீதம் 1-2 வசனத்தை வாசிங்களேன். 126வது சங்கீதம் 1-2 வசனம் தொடர்ந்து வாசிங்க. 3 வாசிங்க. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். இப்போ நீ ஒரு சிறையிருப்புல மாட்டின்னு இருக்கிற, ஆண்டவரே எனக்கு நீங்க அதிசயத்தை செய்தால் ஒழிய எனக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப கர்த்தர் சொல்றார், சீயோனே உன் சிறையிருப்பை நான் திருப்புகிறேன். ஆமென். எப்படி திருப்புவாராம்? அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கரங்களுக்கு சொல்லாமா? ஏமா பெரிய காரியம் என்ன தெரியுமா? நீ அப்படியே ஆனந்த களிப்போட உன்னுடைய இருதயம் அப்படியே கலிகூரும், உன் வாய் சிரிப்பிலேயே இருக்கும். ஆமென். உன் வாய் சிரிப்பிலேயே இருக்கும். பெரிய காரியம் அப்படின்னா என்னன்னா, மற்றவங்க எல்லாம் உன்னை பார்த்து என்னடா இந்த ஆண்டவர் இவ்வளோ பெரிய, இது அவங்க ஆண்டவர் தான் செஞ்சார் தவிர இது வேற யாரும் செய்யலை அப்படின்னு மற்றவங்க சொல்றத போல மற்றவங்களை சொல்ல வைக்கிறார். அதுதான் பெரிய காரியம். ஆமேனா? உன் ஆனந்தம், உன் மன மகிழ்ச்சி, உன் களிப்பு, இந்த சிறையிருப்பை கர்த்தர் இன்றைக்கு திருப்புகிறார். ஏதோ ஒரு சிறையிருப்பு, அது ஆச்சரியமா இருக்கும். இதாங்க ஆபிரகாமின் தேவன். 100 வயசுல பிள்ளை பிறக்கமா, சாராள் அம்மா நினைச்சு 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 சிரிக்கிறாங்க. ஆமே, அதனால தான் பேரே சிரிப்புன்னு வச்சுட்டாங்க அவருக்கு. ஈசாக்குன்னா என்ன அர்த்தம்? he laughs. அவர் சிரிக்கிறார், அவர் சிரிக்க செய்திருக்கிறார். இதுதான் நம் தேவன். நல்லா கவனிங்க. ஆபிரகாமின் தேவன் யார்? ஈசாக்கின் தேவன் யார்? யாக்கோபின் தேவன் யார்? நம்முடைய பிதாக்களின் தேவன் யார்? உன் சிறையிருப்பை திருப்பி பெரிய காரியங்களை செய். பெரிய காரியம் அப்படின்னா உன் ஆனந்தத்தை, உன்னுடைய மன மகிழ்ச்சியை, உன்னுடைய கலிகூறுதலை மற்றவங்க பார்த்து வாயை பிளப்பாங்க அப்படியே. அதுதான் பெரிய காரியம். இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, அதிசயம் என்னன்னு பார்த்தோம் இல்லையா?
மாம்சமான எல்லாருக்கும் நான் தான் தேவன். அடுத்த வருஷம் சொல்ல போறேன், 3வது வருஷம் இந்த பெரிய காரியம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அந்த மகிழ்ச்சியை ஒருத்தராலும் பறிக்கவே முடியாது, எடுக்கவே முடியாது. ஆமேனா? ஆமேனா இல்லையா? இந்த வாக்குத்தத்தெல்லாம் நம்ம தலைமையில அப்படியே பலிக்கும் என்பதற்கு என்ன அர்த்தம், எப்படி நம்ம அதை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்போ சிறையிருப்பில் தான் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ ஒரு சிறையிருப்பு, மாம்சத்தோட ரத்தத்தோட மாட்டிக்கணும். ஆனால் எங்களுக்கு நீங்கள் பெரிய காரியங்களை செய்தால் ஒழிய, அதிசயங்களை செய்தால் ஒழிய எங்கள் வாழ்க்கை மாறாது. அப்படிப்பட்ட மனநிலையில் நாம் இருக்கிற இந்த வேளையில் நல்லா கவனிங்க, இன்னைக்கு இருக்கிற இந்த நெருக்கத்தையோ இல்லை கண்ணீரையோ இல்லை பிரச்சனையோ பார்க்காம சோர்ந்து போகாம, என்னடா இது சர்ச்சுக்கு தான் போனோம், எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்லாம் சொல்லாம, பெரியவரை நல்லா கவனிங்க, பெரியவரை, அதிசயமானவரை. இயேசு கிறிஸ்து யார் என்றால் அவர் பெரியவர், அவர் அதிசயமானவர். நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு சிறையிருப்பில் மாட்டிக்கின, மறுபடியும் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கிட்ட சொல்ல, இன்னைக்கு சிறையிருப்பில் மாட்டிக்கின, அவர் அதிசயத்தை செய்து தான் உன்னை அழைச்சிருக்கிறார். உள்ள வந்துட்ட, ஆனா இப்ப ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள், ஏதோ ஒரு சிறையிருப்பு. ஆனால் நான் ஏன் சிறையிருப்பில் மாட்டிக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நெகட்டிவா திங்க் பண்ணாம, என் கர்த்தர் பெரியவர், அவர் அதிசயமானவர் என்பதை உன் மனம், உன் உயிர்ல இந்த சத்தியம் கலந்திருக்கிறதுனால தான் சொல்றாரு, என்ன நீ எப்படி நீ பார்க்கறியோ அப்படியாகவே உன் தலைமையில் இந்த ஆசீர்வாதம் வரும். இயேசு கிறிஸ்து யார் அப்படின்றால் பெரியவர். இயேசு கிறிஸ்து யார் என்றால் அவர் அதிசயமானவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் யாருக்கு செய்கிறார் என்றால் அவர்தான் பெரியவர், அவர்தான் அதிசயமானவர் என்று யாரெல்லாம் எல்லா சூழ்நிலையும் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவங்க தலை மேல ஆட்டோமேட்டிக்கா இந்த வசனம் நடக்கும். நான் சொல்றது எத்தனை புரியுது? என்ன பெரியவர்? நான் மாம்சமான யாவருக்கும் நான் தான் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டாரா? ஆமேனா? பிள்ளைகள் மாம்சத்திய ரத்தத்தையும் உடையவளா இருக்க அவரும் மாம்சத்திய ரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழித்தார், அவன் தலையை நசுக்கினார். நல்லா கவனிக்கணும், அவர் பெரியவர். எப்படி பெரியவர்? அவர் சாலமோனிலும் பெரியவர், அப்புறம் யோனாவிலும் பெரியவர், அப்புறம் தேவாலயத்திலும் பெரியவர். இயேசு அப்படின்னா பெரியவர். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏன் பெரியவர்? அவர் சாலமோனிலும் பெரியவர், அப்புறம் சொல்லுங்க, யோனாவிலும் பெரியவர், அப்புறம் தேவாலயத்திலையும் பெரியவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாலமோன் அப்படின்னா என்ன ஞாபகத்துக்கு வரணும்? சாலமோன் எதை சிம்பலைஸ் பண்றாரு? ஞானம். ஆமேனா? சாலமோனுடைய ஞானத்தை போல ஒரு ராஜாவுக்கு அப்படிப்பட்ட ஞானம் இல்லை. ஓகே, யோனா 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 எதுக்கு அடையாளம்? அதிசயமா, இப்போ அதிசயம் பா இது. சாலமோனை போல யாருமே ஞானி இல்லை. அவர் ஈசோப்பில் இருந்து, சுவரில் முளைக்கிற ஈசோப்பில் இருந்து புல் பூண்டு வரைக்கும், அவர் சொல்லாத கேதுரு மரங்களை வரைக்கும் அவர் சொல்லாத ஞானமே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பயங்கர ஆச்சரியம் என்னன்னா, யோனா 3 இரவு 3 பகல் அவர் மீனின் வயிற்றிலே இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அதிசயம், அதிசயம், பெரிய காரியம். சாலமோன், யோனா. தேவாலயம், நான் கட்ட போற இந்த தேவாலயம் பெரியவருக்கு நான் தேவாலயத்தை கட்டுறேன். யாருக்கு நான் கட்டுறேன்? பெரியவருக்கு நான் தேவாலயத்தை கட்டுறேன். அதனால உலகத்திலே இந்த தேவாலயத்தை போல வேற எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஓப்பீரின் தங்கத்தினாலே அந்த தேவாலயத்தை கட்டினார். அது ஆச்சரியம். ஆமெனா? சாலமோன் என்பது ஞானம். ஞானம் என்றால் தேவனுக்கு, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். பிதாவாகிய தேவன் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரன் தான் இந்த இயேசு கிறிஸ்து. அவர் சாலமோனிலும் பெரியவர். ஆமெனா? சாலமோனிலும்
பெரியவர். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். ஆமெனா? தேவன் ஆவியா இருக்கிறார், நானோ மாம்சத்தோடு ரத்தத்தோடும் இருக்கிறேன். அதனால பகையை சிலுவையில கொன்று, சிலுவையில ஆணி அடித்து சாகடித்து அவர் சிலுவையில மரித்தார். அவர் 3 இரவு 3 பகல் பாதாளத்திலே, பூமியினுடைய தாழ்விடங்களிலே அவர் இருந்து மரணத்தை ஜெயித்தவராய், ஆமென் சொல்லுவோமா? மரணத்தை ஜெயித்தவராய். அந்த தேவாலயம் என்பது மகிமையின் சரீரம். கர்த்தர் ஆவி ஆனார். சொல்லுங்க, கர்த்தர் ஆனார், ஆவி ஆனார். அப்போ இந்த இயேசுவை நான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமெனா? இந்த பெரியவரை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், அப்புறம் தேவாலயத்திலும் பெரியவர். அப்போ இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். அவர் சிலுவையில் மரணத்தை ஜெயித்து மகிமை அடைந்தவராய், தேவாதி தேவனாய் அவர் மகிமையின் சரீரத்தில் கர்த்தரே ஆவி ஆனார். ஆக இயேசு கிறிஸ்து பெரியவர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இப்போ அவர் அதிசயமானவர். அவர் யார்? இவரு அந்த இயேசு கிறிஸ்து இப்ப என்ன செய்றார் அப்படின்னா, அதிசயமானவராய் மாம்சத்துல தேவன் வெளிப்பட்டு, கவனி கவனி, தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டு, இயேசு தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டு பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சல உட்கார்ந்து சகலத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். சகலத்தையும் ஆளுகை செய்கிறார், எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆராய்ச்சி நீ பண்ணல, இந்த ஆராய்ச்சி நீ பண்ணல. அதனால கர்த்தர் சொல்றாரு, நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். ஆமெனா? ஆமெனா? இந்த அதிசயத்தை பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்துல கிறிஸ்து உட்கார்ந்து சகலத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்ல, இதை நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத, பிரமிக்கிறல்ல, உன் கை கால்லாம் நடுங்கி என் தேவன் பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்துல உட்கார்ந்து சகலத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கிறல்ல. எத்தனை பேர் சொல்றது புரியுது? அப்ப இதை செய்த உனக்கு தான் கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இந்த கான்செப்டோட, இந்த நினைவுகளோட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, ஆமெனா? கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். அது என்னது? சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். அவர் அதிசயமானவராய் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சலில் உட்கார்ந்திருக்கிறார். அது மாபெரும் அதிசயம். ஆமெனா? அப்போ இந்த உலகத்துல இயேசுன்ற பேர்ல, இயேசுன்ற நாமத்துல அவரை மகிமைப்படுத்தி அவரை துதித்து அவரே ராஜா என்று அவருடைய கிரியைகளை எல்லாம் பார்க்கிற எல்லார் தலைமையிலும் பெரிய ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் காண செய்கிறவர். ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? அல்லேலூயா சொல்லுவோமே. அதனால தான் கர்த்தர் சொல்றார், மாம்சமான யாவருக்கும் நான் தேவன், நான் பெரியவர், நான் அதிசயமானவர். ஆமெனா? எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? சந்தோஷமா இருக்குதா? அப்ப தேவன் என்ன செய்கிறார் என்றால், நம்முடைய இருதயத்தை மனமகிழ்ச்சினால சந்தோஷத்தினால ரம்மியமாய் நம்மை வைக்கிறார். இப்ப யோபு வந்து கர்த்தரை நல்லா ஆராதிக்கிறவர். யோபு வந்து நல்லா ஆராதிச்சு நல்ல செழிப்பா இருந்தார். கிழக்கத்திய புத்திரில் அவரை போல, யோபுவை போல ஒரு பெரிய மனுஷி இல்லவே இல்லை. ஆனால் திடீர்னு பார்த்தா யோபுவுக்கு ஒரு சிறையிருப்பு. நல்லா கவனிக்கணும், யோபுவுக்கு ஒரு சிறையிருப்பு. என்ன ஆண்டவரே, யோபு எப்படிப்பட்டவர்னா, காலையில் எழுந்து, அவருக்கு 7 குமாரர் 3 குமாரத்திகள் இருந்தார்கள். அவங்க பிள்ளைங்க எல்லாம் 7 நாளும் ஒரு வீட்டில் பந்தி, ஒரு விருந்து வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு மகிமையில் அவங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க. யோபு எப்படிப்பட்ட பக்தி உடையவர் தெரியுமா? ஒருவேளை என் பிள்ளைங்க தெரியாம கர்த்தரை தூஷித்திருந்தாங்கன்னா எப்படி ஆண்டவர்னு சொல்லி டெய்லி சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தி தேவனுக்கு பயந்த ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷன் தான் யோபு. ஆனால் திடீரென்று யோபுவுக்கு ஒரு சிறையிருப்பு. பிள்ளைகள் எல்லாம் மரிக்கிறார்கள், சொத்துக்கள்லாம் அழியுது, உடம்பெல்லாம் சரீரத்தில் பலவீனம். ஆனால் யோபுவுக்கு என்ன ஒரு நிச்சயம் இருந்தது என்றால், நான் ஆராதிக்கிற என் கர்த்தர் பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். நான் ஆராதிக்கிற என் இயேசு அதிசயமானவர்.
அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை தான் இந்த 9வது அதிகாரத்தில் சொல்றாரு. எடுத்து வாசிங்க போல யோபுவின் புத்தகம். எப்படி யோபுவுக்கு இந்த சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார் என்பதை பார்க்கலாம். யோபு 9ஆம் அதிகாரம் 1 வாசிங்களேன். அதற்கு யோபு பிரதியுத்தரமாக, ஆம், காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன். சொல்லுங்க பார்க்கலாம். காரியம் இப்படி என்று அறிவேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோபு நல்ல சத்தியத்தை அறிந்திருந்தார். அவர்களுக்கு தான் இன்னைக்கு இப்படிப்பட்டதான ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்ய போறார். தொடர்ந்து வாசிங்களேன். தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானா இருப்பது எப்படி? நல்லா கவனிங்க. நான் ஒரு பாவி உணர்ந்து கொண்டார். ஆமேனா? யோபு என்ன பண்ணிட்டாரு? நான் ஒரு பாவி. தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் சர்வ வல்லவர். அப்புறம் அவர் அவனோடே வழக்காட சித்தமா இருந்தால் 1000 ஒருவனுக்காகிலும் அவருக்கு 1000 ஒன்றுக்காகிலும் அவருக்கு உத்தரவு சொல்ல மாட்டானே. எப்பா, நியாய தீர்ப்பு இருக்குது. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்படுது. இப்ப நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின்றி யார் என்னை விடுதலையாக்குவார்னு அபயமிடுகிறார் இந்த யோபு. ஆமேனா? தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் என்னை நியாயம் விசாரிக்கும் போது நான் ஒரே ஒரு கேள்வி கூட என்னால் பதில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பாவியா இருக்கிறேன். ஆனா இப்ப என்னை மீட்கிறதுக்கு பெரியவர் ஒருவர் வருகிறார். யார் அவரு? 4 வசனம் வாசிங்களேன். அவர் இருதயத்தில் சாலமோன். அல்லேலூயா, ஆமென். அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர். அல்லேலூயா. அவர் இருதயத்தில் பிதாவை அறிந்தவர், தேவனை அறிந்தவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவை அறிந்த சாலமோனிலும் பெரியவர். ஆமென். அவருக்கு தான் நான் பலி செலுத்தினேன். அம்மா, இன்னைக்கு சபையில் வரக்கூடிய நாம் ஞானத்திலே, தம்முடைய இருதயத்திலே ஞானம் உள்ளவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஏனென்றால் அவர் பலத்திலே பராக்கிரமம் உள்ளவர். அவருடைய பலம் என்ன? யோனாவிலும் பெரியவர். 3 இரவு 3 பகல் அவர் மீனின் வயிற்றில் இருந்ததை போல அவர் பூமியின் தாழ்விடங்களிலே 3 நாள், அவர் 3 இரவு 3 பகல் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார். அவர் பலத்திலே பராக்கிரமமுடைய கர்த்தர். அவர் தேவாலயத்திலும் பெரியவர். அவர் 3வது நாளிலே உயிரோடு எழுந்தவர். ஆமென் சொல்லுவோமே. நான் கர்த்தரை காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை பார்க்கும். நல்லா கவனிங்க. அவர் அந்த அளவுக்கு ஆராய்ச்சி செய்து பெரியவர், பெரியவர். ஆமெனா? இந்த 4ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆராய்ச்சி பண்றாரு. யோபு நல்ல ஆராய்ச்சி பண்ணிட்டாரு. அவர் தம்முடைய இருதயத்திலே ஞானமுடையவர், தம்முடைய பலத்திலே பராக்கிரமமுடைய கர்த்தர் அவர். அவருக்கு விரோதமாய் தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? யார்? அவருக்கு விரோதமாக யார் வாழ முடியும்? ஆமென். இந்த ஆராய்ச்சி செஞ்சு கிறிஸ்து இயேசு அவர் தேவகுமாரனாய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து இப்ப சர்வத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா சொன்னார் இல்லையா, இப்ப எப்படி ஆளுகை பண்றாரு? அதிசயமானவர். இப்ப 5 to 9 வசனம் வரைக்கும் அவர் அதிசயமானவர். வாசிங்க பார்க்கலாம். அவர் பர்வதங்களை சடுதியாய் பேர்க்கிறார், தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதை தன் ஸ்தானத்தினின்று அசைய பண்ணுகிறார். அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும். அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். அவர் துருவ சக்கர நட்சத்திரங்களையும் மிருக சீரிஷத்தையும் அருமீனையும் தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினவர். கவனிங்க. 4ஆம் வசனத்தில் பெரியவர் என்பதை கண்டுவிட்டார். ஆமென். அவர் தேவன், தேவகுமாரன். மாம்சமான எனக்கு அவர் தேவன். என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவர்.
நல்ல யோபு இப்ப சிறையிருப்பில் இருக்கிறாருமா. கவனி, நீ நினைக்கலாம் எனக்கு மட்டும்தான் சிறையிருப்பா, நான் சர்ச்சில் இவ்வளவு காலமா ஆராதனை பண்றேனே, ஏன் ஆண்டவர் எனக்கு சிறையிருப்பு? யோபுவுக்கு அவருடைய கண்களுக்கு முன்பதாக பெரியவரையும் அதிசயமானவர், அவர் சொன்ன சூரியனே நீ நின்று, நீ உன்னால உதிக்க முடியாது சூரியனே, என் கர்த்தர் அதிசயமானவர். எப்படி தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசல உட்கார்ந்து இருக்கிறார், ஆராய்ச்சி பண்றாரு. இப்போ எலிபாஸ் இருக்கார் இல்லையா, எலிபாஸ், அப்புறம் பில்தாத், சோஃபார், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா யோபுடைய சிநேகிதர்கள். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா யோபுவுக்கு ஆலோசனை சொல்ற மாதிரி சொல்றாங்க. இந்த எலிபாசும் இதே வசனத்தை சொல்லுவார். எடுத்து வாசிங்களேன், 5ஆம் அதிகாரம், யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர். தபார் யோபே, நீ தபார் எலிபாச, நீ சும்மா எல்லாம் ஏதோ ஒன்று சொல்றேன் அப்படின்லாம் நீ சொல்லக்கூடாது. நல்லா கவனிக்கணும். நீ ஏதோ ஒன்று சொல்றலாம் சொல்லக்கூடாது. இந்த எலிபாஸ் என்ன பண்ணல அப்படின்னா, சத்தியத்தை அறிந்தவராய் தேவனை குறித்த ஒரு உண்மையான வெளிப்பாடோட இந்த எலிபாஸ் பேசல. ஆனா யோபு கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த சத்தியத்தை அறிந்தவராய் யோபுடைய மனதுக்குள்ள என் தேவன் பெரியவராய் இருக்கிறார், என் தேவன் அதிசயமானவராய் இருக்கிறார், சகலத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார், பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் உட்கார்ந்து என்பதை புரிந்தவராய் இருந்ததால்தான் யோபு கிட்ட சொல்லும் போது, யோபு 42 திருப்பி கொள்ளுங்களேன், அங்க என்ன சொல்றாரு பாருங்களேன். எலிபாசே, நீ என் தாசனாகி யோபு பேசுறத போல நீ பேசல. எடுத்து வாசிப்பகலாம் 7ஆம் வசனம் 42:7. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியன் எலிபாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமா பேசல. ஓகே, யோபு என்ன பேசினாரு? சத்தியத்தை பேசினாரு. என் தேவன், என் இயேசு ராஜன் இருதயத்திலே ஞானம் உள்ளவர், அவர் தேவனுடைய குமாரன் என்பதை குறித்த வெளிச்சம் இந்த யோபுவுக்குள்ளே இருந்தது. அவர் அதிசயமானவர், அவர் மிருக சீரிஷத்தையும் தட்சண மண்டலங்களையும் இந்த பிரபஞ்சத்தையே ஆளுகை செய்கிற அதிசயமானவர், மாம்சத்தில் வெளிப்பட்ட இந்த இயேசு ராஜன் என்பதை குறித்த சத்தியத்தை பரிபூர்ணமாக வெளிப்படுத்தினபடினாலே யோபின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 10ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கும் முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கவனிங்க, ஏன் தந்தருளினார் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப யோபுடைய ஆராய்ச்சி யாரு? சத்தியம். ஆமேனா? இரண்டத்தனையாய் டபுள் மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு அதான் சொல்றாரு, யோபே என்னை ஆராய்ந்தாய், நீ நான் சத்தியபரன் என்பதை ஆராய்ந்து பார்த்திருக்கிறாய், என்னுடைய நிலையை நீ அறிந்திருக்கிறாய், நான் தான் அதிசயமானவர் என்பதை அறிந்திருக்கிறாய், அதனால நான் செய்கிற காரியம் உனக்கு அதே மாதிரி வரும். ஆமேனா? நீ என்னை ஆராய்ந்து பார்த்தபடினாலே நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், ஆமேன், என்னுடைய அதிசயத்தை, நான் அதிசயமான என் மகிமையை நீ பார்த்தபடினாலே எண்ணி முடியாத அதிசயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் செய்கிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏசப்பான்னு நோக்கி பார்த்து அவரை நம்பிக்கையோடு நோக்கி பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருடைய தலைமையிலையும் இந்த ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவங்க வாழ்க்கையில் பார்ப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற உங்க சிறையிருப்பெல்லாம் மாறும். மாற்றி என்ன செய்கிறார்? வாசி 11 அப்பொழுது அவருடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும், இந்த ஆச்சரியம், நீங்க யோபின் புக்கில் நீங்க பார்த்தீங்கன்னா இவர் சிறையிருப்பில் இருக்கும்போது யாருமே வரல. யோபுக்கு சகோதரர்கள் இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஒரு ஸ்டேஜில் உன் சொந்த பந்தம்லாம் உன்னை விட்டு விலகி போவோம். உனக்கே தெரியும் எல்லாம் நம்மளை விட்டு. எனக்கு பயங்கர ஷாக்கான ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் பெத்தவங்களே நமக்கு எதிராக நிற்கிற மாதிரி சூழ்நிலை வரும் எல்லாரும் லைஃப்லையும். கவனிங்க, அது நம்மளால அங்கீகரித்து கொள்ளவே முடியாது. ஆச்சரியமா இருக்கும். எல்லார் லைஃப்லையும் இது வரும். ஆனால் யாரெல்லாம் என் கர்த்தர் பெரியவர், ஆமென், என் கர்த்தர் அதிசயமானவர் என்கின்ற அந்த கான்செப்ட், அந்த அவர்தான் அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். இந்த பூமியிலே நான் வாழ்வதற்கு அவர் அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். காரணம், இவர் தேவனுடைய அனுக்கிரகம், தேவனால் அனுக்கிரகம் பெறப்பட்டவர்.
தம்முடைய இருதயத்தில் ஞானம் உள்ளவர். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுடைய சகோதரர் அவருடைய சகோதரிகளும் சகோதரர்களும் வந்தாங்களாம், யோபுவின் வீட்டுக்கு வந்தாங்களாம். இது எவ்வளவு பெரிய காரியம். ஆமென். இது எவ்வளவு பெரிய காரியம். தொடர்ந்து வாசிக்கும் போது, முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும், யார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்போ, ஷலோம் யோபு அப்படின்னு யாரெல்லாம் முன்னாடிலாம் சொன்னாங்களோ, ஒரு ஸ்டேஜில் யோபு விட்டு எல்லாம் விலகினாங்க. எல்லாரும் யோபுவி வீட்டுக்கு வந்து யோபுவினுடைய சமூகத்தை, யோபுவினுடைய அந்த சமூகத்துக்குள்ளே வந்து, சில பேர் நம்ம சொல்லுவோம், என் சொந்தக்காரர் வந்தாங்க, என் வீட்டு பக்கம் கூட வரல, அப்படியே இருந்துட்டு அப்படியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மனசெல்லாம் வலிக்கும். ஒரு சில காரியங்கள் நடக்கும். அதெல்லாம் நடக்குமா? இவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்களா? நம்மளை ஏளனமாக பார்க்குறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினைக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை ஆராய்ந்து இருக்கிறாய். ஆமென். என்னை ஆராய்ந்து பார்த்திருக்கிற உனக்கு நீ ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை நான் செய்வேன். அப்புறம் எப்படிப்பட்ட அதிசயத்தை செய்யறது பாருங்களேன், வாசிங்க. வீட்டிலே அவனோடு போஜனம், ஒரு பெரிய விருந்து நடக்கிறது, சந்தோஷ கொண்டாடல். கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாயித்து. எப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? எனக்காக யாருமே கவலைப்பட மாட்டாங்களே அப்படின்னு மனுஷங்க மேல நம்ம கோபமா இருப்போம். அவங்க மேல போயிட்டு ஒரு மாதிரியான பகையில ஏற்படுத்துவோம். கர்த்தர் ஒரு மனிதனை நினைக்கலன்னா எந்த மனுஷனும் ஒன்று நினைக்கவே மாட்டான். அதை மைண்ட்ல வச்சுக்கங்க. நான் சொல்றதுக்கு, மனுஷன் உங்களுக்காக அங்கலாய்க்கலையே, ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? யோபுவின் நிலைமையை பார்த்து அங்கலாய்க்கிறார்கள், யோபுவுக்காக பரிதபிக்கிறார்கள். யோபுவின் மேலே ஒரு பாசத்தை தேவன் அவருடைய இருதயத்திலே கொடுத்தார். தேவன் தம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிற அந்த பாசத்தை மனுஷர்களுக்கு மத்தியிலே அவர் கொடுத்து அந்த அங்கலாய்ப்பை வெளிப்படுத்தும் போது மாம்சத்தின்படியே யோபுக்கு ஒரு பெரிய ஆறுதலை தேவன் கட்டளையிடுகிறார். அது மட்டுமல்ல, அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். யோபுவை சொல்றாங்க, அவர் தங்க வியாபாரியா இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நிறைய கோல்டை வச்சு தான் என்ன பண்ணுவார்னா உதாரணங்கள்லாம் சொல்லுவார். இப்போ கவனிங்களேன், ஒவ்வொருத்தரும் தங்க காசு, அன்னைக்கு இருந்த ஒருவேளை அந்த பணமாக இருக்கலாம், அன்னைக்கு தங்க காசு தான் வேல்யூவாக இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆபரணங்கள், ஆபரணம்னா என்ன? மோதிரம், அப்புறம் பிரேஸ்லெட்டு, அப்புறம் கழுத்தில் போகிற சரப்பணி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆபரணங்கள். ஒரு மனைவிக்கு எல்லாம் சேர்த்து என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாருமே வந்து நல்ல சீர்வரிசைகளை எடுத்துக்கொண்டு வந்து முதல்ல உறவுகளை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ஆச்சரியமாய் பெரிய காரியங்கள் நீ நினைச்சு கூட பார்க்க முடியாது. என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் சொந்த பந்தங்கள்லாம் வருவாங்களா, அவங்க வந்து எனக்கு காணிக்க கொடுப்பாங்களா? இது நான் நினைக்கிறேன் ஒருவேளை யோபு முன்னாடி கொடுத்துதான் இருக்கலாம். ஏன்னா யோபு அவ்வளோ பெரிய ஆளு, அவ்வளோ பெரிய நல்ல குணமுடையவர். இவர் என்ன பண்ண கொடுத்துருக்கலாம். ஒரு நேரத்தில் கை கழுவிட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம், போடா நீ என்னடா செஞ்சேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் நினைக்கிறேன் இப்போ யோபு அவருடைய சிநேகிதருக்கு, சகோதரருக்கு, அவருடைய சகோதரிகளுக்கு நல்ல உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தூண்டி விடுகிறார். யோபு நினைச்சிருப்பாரு, இதுங்கெல்லாம் என்ன ஜென்மமா இருக்கும், இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்களே, இதுங்கெல்லாம் மனம் திரும்புமா அப்படின்லாம் கூட யோபு நினைச்சிருந்திருக்கலாம். நான் உதாரணம் கற்பனையா சொல்றேன். ஆனால் யோபுவால நினைச்சு பார்க்க முடியாத பெரிய காரியம் தான் இந்த சம்பவம். ஆமெனா? என்கிட்ட எவ்வளவு வாங்கியிருப்ப நீ, யோபே யோபே யோபே, என் காலை சுத்தனியே. இப்போ நான் சிறையிருப்பில் இருக்கும்போது என்னை விட்டு போறீங்களே, உங்க குணங்கள்லாம் எப்படிப்பட்ட குணம் அப்படின்லாம் யோபு பார்த்து ஒருவேளை மனசுல வேதனைப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பாரே. ஆனால் ஆமெனா, நீ ஆராய்ந்தே, நீ ஆராய்ச்சே, அவங்க குணம் இப்படிப்பட்டதானே, அவங்க குணம் இப்படித்தானே இருக்கும், எப்படி என்கிட்ட வந்து எனக்காக உண்மையாய் மனம் பொங்குதே. நம்மளாம் மாம்சத்தில் இருக்கிறோம். மாம்சத்தின்படி நமக்கு ஆறுதல் சொல்றதுக்கு நல்ல அன்புள்ளவர்கள் வேணும். அன்புள்ளவர்கள் இல்லைன்னா நம்முடைய மனசு வலிக்கும். அப்ப தேவன் என்ன செய்வார்னா அப்படிப்பட்ட ஆட்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவரை உட்காந்து பெரியவரா நீ ஆராய்ச்சி பண்ணல, யோபுன் இருதயத்துக்குள்ள நல்லா தெரியும், பெரியவரை நான் நோக்கி பார்த்து கொண்டு இருப்பேன். எவ்வளவு சிறையிருப்பு வந்தாலும் பரவாயில்லை, என் பெரியவர் என்னை வாழ வைக்கிறவர். அவர் ஆராய்ச்சி பண்ணார். இன்னைக்கும் காலையில இரவு எப்போ பார்த்தாலும் அவருடைய வசனத்தில் தியானமாகவே இருந்து கொண்டு அவர் சமூகத்தை தேடி அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு தங்க காசு வரும்.
ஆமென். பொன் ஆபரணங்கள் உன்னை தேடி வரும், உன்னை தேடி வரும். நல்லா கவனிங்க, வசனம் தெளிவாக சொல்லுது. யோபுவின் வீட்டில் வந்து நல்லா விருந்து சாப்பிட்டுட்டு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போறாங்க. யோபு போல உன்னை தேடி வரும், ஆச்சரியமா இருக்கும், அது பெரிய காரியமா இருக்கும், உன் தகுதிக்கு மிஞ்சிதான் இருக்கும். நீ வாய பிளப்ப, உன் மனம் அவ்வளவு கம்பீரமாய் சந்தோஷமாய் பொங்கும். அடுத்தது, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடு. கவனிங்க கவனிங்க, எண்ணி முடியாத அதிசயம் என்பது, யோபுவே உனக்கு 7,000 ஆடு தான் முன்னாடி இருந்துச்சு. ஆனா இப்ப எண்ணி முடியாது என்பது இந்த ரெண்டத்தனை என்பது எண்ணி முடியாத அதிசயங்கள். எண்ணி முடியாத அதிசயம் என்பதுதான் ரெண்டத்தனையான ஆசீர்வாதம். யோபு அப்படின்னா எல்லாருக்கும் என்ன தெரியும்? அவர் 7,000 ஆடு வச்சிருந்தாருப்பா. எத்தனை ஆடு வச்சிருந்தாரு? 7,000 ஆடு வச்சிருந்தாருப்பா. ஆனா இப்ப வாய பிளப்பாங்க. ஆமெனா? நீ சந்தோஷப்படுற உன் சந்தோஷத்தை பார்த்து ஜனங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? என்னடா இது, இவ்வளவு பெரியவனா இருக்கிறானே, யோபு இவ்வளவு பெரியவனா இருக்கிறானே. காரணம் என்ன? யோபுவின் இருதயத்துக்குள்ளே பெரியவராக இயேசு கிறிஸ்து. கையை தட்டி இருக்க மகிமை செலுத்துவோமா? எல்லாரும் வாயை பிளக்கிற அளவுக்கு நீங்க பார்க்க போறீங்க. பாருங்களேன், பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயம் ரெண்டத்தனையா டபுளா சான்ஸே இல்லை உனக்கு. இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல எப்படி யோபே உனக்கு 14,000 ஆடு, அப்புறம் 6,000 ஒட்டகம், முன்னாடி 3,000 ஒட்டகம். 3,000 ஒட்டகம் தான் யோபுனா என்ன அட்ரஸ் பண்ணலாம்? 3,000 ஒட்டகம் தான் யோபு. ஆனா வாய பிளக்கிறாங்க. இப்ப 6,000 ஒட்டகம். எப்படி யோபே? பெரியவர் எனக்குள்ளே. அல்லேலூயா. நான் பெரியவரை ஆராய்ந்து பார்த்தேன், அதிசயமானவரை நான் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதனால் தான் அவர் என்னை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். 1000 ஏறு மாடு. ஆமேனா? அப்புறம் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். எல்லாம் மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகிறது. இதுல ஒரு பயங்கர ஷாக்கான ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வாசிங்க, 14 வசனம் வாசிங்களேன். மூத்த மகளுக்கு எமிமால் என்றும், இரண்டாம் மகளுக்கு கெத்சியால் என்றும், மூன்றாம் மகளுக்கு கெரனப்புக் என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரி நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதுதான் யோபினுடைய பின்னிலைமை. பயங்கர ஆச்சரியமானது என்னன்னா, பெண் பிள்ளைகள். பெண் என்பது மீட்பு, பெண்ணில் தான் மீட்பு இருக்கிறது. ஆண் என்பது ஞானமும், பெண் என்பது புத்தியும். பெண்ணில் தான் மீட்பு இருக்கிறது. நான் பேசுறது வந்து ஸ்பிரிச்சுவல். அப்போ ஆண் என்பது வெர்டிக்கல் லைட், அது மேலிருந்து வரக்கூடிய வெளிச்சம். பெண் என்பது சரௌண்டிங் லைட், எல்லாரையும் சேர்த்து அணைக்கணும். நல்லா கவனிங்க, எல்லாரையும் சேர்த்து அணைக்கணும். பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. யோபுடைய வீட்டில் அவருடைய பெண்ணுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்க, எல்லாரும் ஒரு மனம் இருக்கிறது. அங்கே ஒரு மீட்பு இருக்கிறது. பெண் பிள்ளைங்கள்லாம் விடுங்க பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே பெண் பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க விடுங்க பார்க்கலாம். மாமா வீட்டில் போய் சாமான் தேய்ப்பாங்க, சித்தப்பா வீட்டில் போய் துணியை துவைப்பாங்க, அப்புறம் பெரியப்பா வீட்டில் போயிட்டு அங்கே இருக்கிற வேலைகளை செய்வாங்க இல்லையா. இந்த பெண் பிள்ளையுடைய சுபாவம் என்னது? அவங்களெல்லாம் சேர்த்து பிடிச்சி எல்லாருமே அந்த ஒரு இணக்கத்தை கொண்டு வருங்க. அப்போ யோபுடைய பின்னிலைமையில் இருந்த அவர் முன்னாடி என்ன தவறு செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, அவருக்குள்ள ஞானம் இருந்திருக்கிறது, புத்தி இல்லாமல் இருந்திருக்கிறது, பெண்ணில் மீட்பு இல்லாமல் இருந்திருக்கிறது. அப்போ இந்த இடத்துல யோபுவுக்குள்ள ஒரு தெளிவான ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கையை நம்ம இங்கே பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நமக்கு தேவன் எமிமால், கெத்சியா, கெரனாப்புக் என்று சொல்வதெல்லாம் முழுக்க முழுக்க கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ரகசியம். அந்த ஸ்டடிக்குள்ள நான் போக விரும்பல. எமிமால்னா என்ன அர்த்தம், கெத்சியானா என்ன அர்த்தம், கெரனாப்புக்னா என்ன அர்த்தம்லாம் பயங்கர ஆழம். முழுக்க முழுக்க கிறிஸ்து அங்கே உள்ள வருவார். ஆக கிறிஸ்துவையும் மையப்படுத்தி இந்த இடத்துல அவர் ஆசீர்வதிக்கும் போது யோபுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியமும் எண்ணி முடியாத அதிசயங்களும் யோபு பார்த்து மனமகிழ்ச்சியா கம்பீரத்தோடு கூட அவர் 4 தலைமுறை தவறுங்களேன், அவர் 4 தலைமுறை தாம் பேரன் பேத்திங்களெல்லாம் பார்த்து அவ்வளவு அதிசயமாய் ஆச்சரியமாய் அவர் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த தேவனை மகிமைப்படுத்தினார். நான் சொல்றது வந்து ஏதோ வாக்குத்தத்தம் தலைமையில் வந்துச்சு நீ போன்னு சொல்லலை.
யாரெல்லாம் சத்தியத்தின்படி அந்த பெரியவரை நோக்கி பார்த்தாங்களோ, அவங்க இதயத்துக்குள்ள இயேசு ராஜாவியை எல்லா சூழ்நிலை நோக்கி பார்த்தாங்களோ, அவங்க தலையின் மேலே ஆட்டோமேட்டிக்காக இந்த வாக்குத்தத்தங்கள் பலிக்கும். ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தை தேடி ஓடி, பெரியவரே, அதிசயமானவரே, நீர் பிதாவாகிய தேவனுடைய வலது பாசில் உட்கார்ந்து இருக்கிறீர், சகலமும் உம்முடைய பாதத்துக்கு கீழ் இருக்கிறது. ஆமென். எபேசியரில் சொல்லுவார், சகலத்தையும் உடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி அந்த கீழ்ப்படுதலை பார்த்தாரு. அதனால தான் சூரியனே அவர் உதிக்க செய்யாதிருக்க அவரால் கூடும் என்பதை குறித்தெல்லாம் பயங்கரமான ரகசியங்களை வெளிப்படுது. எல்லாம் ஒரு பாதத்துக்கு கீழ் இருக்கிறது. இந்த ரகசியத்தை அறிந்தவர் தான் யோபு. ஆக பிதாக்கள் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தோன் எல்லாருமே புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்துக்காக அவர் ஏங்கினார்கள். இன்றைக்கு நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோமே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய அவர் வல்லமை உடையவர். ஆமேனா. அதே இயேசுராஜாவை தான் அவங்கள ஆராதிச்சாங்க. நான் மாம்சமான யாவருக்கும் நான் தேவன் என்று அவர் சொல்லுவார்னா, உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக அதிசயம் நடந்தே தீரணும். அது ஆரம்பத்தில் அப்படிப்பட்ட அதிசயமாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பெரியவரையும் அதிசயமானவராகிய அவரை இயேசுராஜாவை நோக்கி பார்த்த உன் வாழ்க்கையில் நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், நீ எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் செய்து உன்னை எல்லாம் ரெண்டத்தனையாய் ஆசீர்வதிக்க அவர் உன்னை அழைத்திருக்கிறார். ஆமேனா. எல்லாரும் முழங்கால் படிட்டு, அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில கொடுத்து